ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது யுரேகா என்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு காலேஜை காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஒரு சில காரணத்தினால காலேஜ் மேனேஜ்மெண்ட் அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த காலேஜ்ல படிக்கக்கூடிய ரேவந்த்ங்கிற ஒருத்தர் பிரின்சிபல் கிட்ட பேசி அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக பெர்மிஷனும் வாங்கிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ரேவந்த்ங்கிறவரு ரொம்ப நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். பிரின்சிபலுக்கும் இவரை ரொம்பவே பிடிக்கும். அதனாலேயே இவர் கேட்டதும் பிரின்சிபல் ஓகே சொல்லியிருந்தாரு. அதே காலேஜ்ல யுவாங்கிற இன்னொருத்தரும் படிக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி அந்த காலேஜ்ல உள்ள யாரோட பேச்சையும் கேட்காம குடி கூத்துன்னு இருக்கிறவரு. சொல்ல போனா காலேஜுக்குள்ள ப்ரப்போசர் முன்னாடியே குடிச்சிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சமயத்துல இவருக்கும் ரேவந்துக்கும் சின்ன பிரச்சனை ஏற்படுது. பட் ரேவந்த் ஃபங்க்ஷன் டைம்ல பிரச்சனை வேண்டாம்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தாரு. இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய அன்னைக்கு ரேவந்த் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. இந்த விஷயம் யுவாவுக்கு தெரிய வருது. பட் இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயாவது சொன்னா நம்ம மேலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும்னு நினைச்சு அதை வெளியே சொல்லாம மறைக்க நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரேவந்த யார் கொலை பண்ணிருப்பான்னு கண்டுபிடிக்கவும் கலருங்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நினைச்சு உண்மையிலேயே ரேவந்த கொலை பண்ணது யாரு, யுவா நல்லவரா கெட்டவரா, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஹீரோ அவரோட ரோலை ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. ஒரு சில இடத்துல கெட்டவராகவும் இன்னும் ஒரு சில இடத்துல நல்லவராகவும் சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க. படத்தோட இன்டர்வல் போர்ஷன் சூப்பரா இருக்கு. சொல்ல போனா இன்டர்வலுக்கு அப்புறம் தான் படம் விறுவிறுப்பா இருக்கு. ஹீரோ அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற சீன் ஓரளவு நல்லா இருக்கு. அதே மாதிரி கொலையாளி யாருங்கிற ட்விஸ்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. படத்தோட லாஸ்ட் சீன்ல ஹீரோ போலீஸ் கிட்ட ரேவந்த கொலை பண்ணது இவங்க தான் சொல்வாரு. அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல உள்ள ஒரு சில காமெடி நல்லா இருக்கு. படத்தோட பிஜிஎம் சூப்பரா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கேரக்டர் இன்ட்ரோ மட்டும் தான் இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. சொல்ல போனா செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட கதைக்குள்ளேயே போறாங்க. அதனாலயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப லைங்கா இருக்கு. படத்துல நிறைய பேர் மேல சந்தேகம் வரணுங்கிறதுக்காக ஒரு சில சீனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஒரு சீன்ல ஒரு போலீஸ் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிட்டு மொபைல அவரோட பேண்ட் பாக்கெட்ல வைக்கும் போது மொபைல் கீழே விழுந்துரும். அந்த மொபைல ஹீரோ எடுத்து பார்த்துட்டு திரும்பவும் அத போலீஸ் கிட்டயே கொடுப்பாரு. அந்த சீன்ல கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல. அதே மாதிரி அந்த காலேஜ்ல உள்ள முக்கியமான ஒரு நபர் இல்லீகலா ஒரு சில விஷயம் பண்ணுவாரு. அதுவுமே கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. இந்த படத்தை கார்த்திக் ஆனந்த் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கார்த்திக் ஆனந்த், டிம்பிள், ரகுபாபு, சையத் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.